Hi friends, I am Martin. Friends, இன்னைக்குள்ள இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வார்த்தையை படிச்சுட்டு கண்டிப்பா இந்த வார்த்தையை வச்சு ஒரு சின்ன சென்டென்ஸ் ஆவது எழுதுங்க. அந்த சென்டென்ஸ் தவறா இருந்தாலும் பரவாயில்லை, நீங்க எழுத முயற்சி பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க எழுதுற தவறான சென்டென்ஸ்ல இருந்து கூட நீங்க கண்டிப்பா ஒரு சின்ன விஷயமாவது கத்துக்குருவீங்க. மேலும் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களையும் ஒரு சென்டென்ஸ் ஆவது எழுத சொல்லுங்க. இவ்வாறாக நம்ம நிறைய பேர் சென்டென்சஸ் எழுத நமக்கு இந்த வார்த்தையை வச்சு நிறைய சென்டென்சஸ் கிடைக்கும். அதன் மூலமாக இந்த வார்த்தையை நம்மளால அதிக அளவு புரிந்து கொள்ள முடியும். இப்போ வாங்க இன்னைக்குள்ள வீடியோவை பார்ப்போம். Word of the day is moor. The word moor can be used as verb and noun. இந்த மூர்ங்கிற வார்த்தையை வெர்பா பயன்படுத்தும் போதுல it means to attach a boat or ship to something on land or to the surface under the water to keep it in place அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு விசைப்படகோ அல்லது கப்பலோ நிலையாக இருப்பதற்காக நிலத்திலோ அல்லது நீருக்கு அடியில் உள்ள மேற்பரப்பிலோ பொருத்துவது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதாவது நண்பர்களே, பொதுவாக கரையில கொண்டு வந்து நிறுத்தி வைக்க முடியாத பெரிய வகை கப்பல்கள் போன்ற விசைப்படகுகளை கடல்லையே நிறுத்தி வச்சு பொருட்களை ஏற்றுமதி செய்வதும் இறக்குமதி செய்வதும் வழக்கமான ஒன்று. அவ்வாறாக கப்பல்கள் போன்ற பெரிய வகை விசைப்படகுகளை கடல்லையே நிறுத்தி வைக்கும் பொழுது இந்த மூர் அப்படிங்கிற இந்த வார்த்தையை பயன்படுத்தலாம். தமிழ்ல எளிதா ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னு சொன்னா நிறுத்தி வைத்தல் அப்படிங்கிற இடத்துல இந்த மூர் அப்படிங்கிற இந்த வார்த்தையை பயன்படுத்தலாம். ஆனா அதே நேரத்துல கப்பல்கள் போன்ற விசைப்படகுகளை கடலில் நிறுத்தி வைத்தல் அப்படிங்கிற அர்த்தத்துல தான் இந்த வார்த்தையை பயன்படுத்தணும். இந்த அர்த்தத்துல ஒரு சென்டென்ஸ் சொல்றேன். The ship is waiting to be moored in the harbor அப்படின்னு சொல்லலாம். அதாவது துறைமுகத்தில் நிறுத்தப்படுவதற்காக கப்பல் காத்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஆனா அதே நேரத்துல இந்த மூர் அப்படிங்கிற இந்த வார்த்தையானது நவுனாக பயன்படுத்தப்படும் பொழுது இட் ரெஃபர்ஸ் டு a member of the group of Muslim people from North Africa who ruled Spain from 711 to 1492 அப்படின்னு சொல்லலாம். அதாவது 711 முதல் 1492 வரை ஸ்பெயினை ஆட்சி செய்த வட ஆப்பிரிக்காவை சேர்ந்த முஸ்லிம் மக்கள் குழுவின் உறுப்பினர் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். எனவே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூர் அப்படிங்கிற இந்த வார்த்தையை நவுனா பயன்படுத்தும் பொழுது இந்த குறிப்பிட்ட இனத்தை சார்ந்த குடும்பத்தை சார்ந்த அந்த முஸ்லிம் மக்களை குறிப்பதற்காக பயன்படுத்தணும். சோ இந்த அர்த்தத்துல ஒரு சென்டென்ஸ் சொல்றேன். He is a descent of Moor அப்படின்னு சொல்லிடலாம். அதாவது அவர் மூர் குடும்பத்தின் வம்சாவளி அப்படின்னு சொல்லி அர்த்தம். எனவே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூர்ங்கிற இந்த வார்த்தையை வெர்பா பயன்படுத்தும் பொழுது நிறுத்தி வைத்தல் அப்படிங்கிற அர்த்தத்துல பயன்படுத்துங்க. ஆனா அதே நேரத்துல நவுனா பயன்படுத்தும் பொழுது அந்த குறிப்பிட்ட குடும்பத்தை சார்ந்த முஸ்லிம் மக்களை குறிப்பதற்காக பயன்படுத்துங்க. இதை வச்சு சென்டென்சஸ் எழுதி பாருங்க. எழுதின சென்டென்ஸை கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. மேலும் உங்க வாழ்க்கையில பயன்படுத்துங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தருக்கு ஷேர் பண்ணுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். டேக் கேர். பாய்.